மாநகராட்சியில் வந்து இந்த திமுக மேயர் வந்து தாந்தோணித்தனமா, அதாவது இந்த தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திமுக கோவை மாநகராட்சிக்கு சம்மந்தமா இருக்கா இல்லைன்னு தெரியல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு யார் எதை சொன்னாலும் செகுடங்காவல் சங்கம் மாதிரி எதை சொன்னாலும் கேட்கறது இல்லை. அதாவது அதிமுக சொல்றாங்கன்னா நல்லது இருக்குமா பார்த்தாலும் விருப்பா பார்த்துட்டு இன்னைக்கு கூட்ட ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா நான் வந்து கடந்த மாதம் பொருளின் 101, 102 வந்து டேபிள் சப்ஜெக்டா வச்சாங்க. அது என்ன அப்படின்னா கோவை மாநகராட்சி பகுதிகளுக்கு அனைத்து வார்டுகளுக்கும் வருஷம் 3% உதவி, பாதாள சாக்கடை டெபாசிட் உயர்வுன்னு ரேட் பிக்ஸ் பண்ணி வந்துச்சு. அது வேண்டாம்னு சொன்னா. அப்புறம் குடிநீருங்க, குடிக்கிறது அன்னைக்கு 3% உதவி டாக்ஸ் உயர்வுன்னு சொல்லி அதுவும் தீர்மானம் ரத்து பண்ணணும்னு கேட்டோம். கூட்டம் எடுத்தோடனே போன மாசம் கொண்டு வந்து ரத்து பண்ணுங்கன்னு சொன்னோம். அதுக்கு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அப்ப அதுவும் இல்லை, கண்டனம் ரொம்ப தெரிவித்து அது உட்கார்ந்து. ரெண்டாவது பார்த்தா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து விளையாட்டுத் துறையில நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு. இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அதாவது நாங்கள் வந்து இளைஞரை ஊக்குவிக்கிறோம், விளையாட்டுத்துறை ஊக்குவிக்கிறோம் அப்படிங்கிறோம். ஆனா இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி கிட்டத்தட்ட அதாவது ஷட்டில் கிட்டத்தட்ட எல்லா ஜோன்லையும் கடந்த அதிமுக காலத்தில் கிட்டத்தட்ட 20-30 இடத்துல கட்டி கொடுத்துருக்கோம். கட்டி கொடுத்து 15 வருஷமாங்க படிக்கிற நம்முடைய மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் படிக்கிற குழந்தைங்க, பிள்ளைங்க கேர்ள்ஸ் மட்டும் நல்லா யூஸ் பண்றாங்க. ஷட்டில் கோட் யூஸ் பண்றாங்க, ஃப்ரீயா தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க 16 வருஷமா. இன்னைக்கு யாரோ ஒரு தனியாருக்கு டெண்டர் கொடுக்கறதுக்கோசரம் இந்த திமுக கோவை மாநகராட்சி மேயர் இந்த உள் விளையாட்டு அரங்குகளை தனியாருக்கு டெண்டர் கொடுக்கறதுக்கோசரம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தா அந்த ரேட் பிக்ஸ் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு 75 ரூபாய் டாக்ஸ் பிக்ஸ் பண்ணி மாசம் 75 ரூபாய் கட்டணுங்க. அதுக்கு கேட்டதுக்கு தான் ஏன் இந்த 75 ரூபாய் பிக்ஸ் பண்றீங்க, மாநகராட்சி கிட்ட இவ்வளவு வசதி இருக்குது, மாநகராட்சியை இந்த ஷட்டில் கோர்ட்லாம் நடத்துங்க, மாநகராட்சியை வந்து நிர்வாகம் பண்ணுங்கன்னு சொன்னா இல்ல நான் டெண்டருக்கே தான் விடுவேன்னு இந்த மாநகராட்சியுடைய திமுக மேயர் தீர்மானத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தருக்கு இந்த டெண்டர் கொடுத்து லாபம் பார்க்கறதுக்கோசம் இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்க. இந்த கோவை மாநகராட்சி இது தட்டி கேட்டதுக்கு எங்களை வந்து திமுக மாவட்ட உறுப்பினர்கள் வந்து கலவு பண்ணிட்டு இது அதுன்னு பேசினாங்க. இதுக்கெல்லாம் பயந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாவட்ட உறுப்பினர் நாங்கள் கிடையாது. ஏன்னா புரட்சித்தலைவி அம்மா வழி வந்தவங்க. இந்த உறுப்பினர் மன்றங்கள்லாம் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து கோவை மாநகராட்சி மக்களுக்கு குரல் கொடுத்து கொண்டே தான் இருப்போம். நன்றி.